ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் நவம்பர் ஆர் டிசம்பர், மோஸ்ட் லைக்லி டிசம்பர்ல நடக்குங்க. ஆல்ரெடி ட்ரேட் டாக்ஸ், சஞ்சு சாம்சன் கமிங் டு சிஎஸ்கே, சஞ்சு சாம்சன் கோயிங் டு கேகேஆர், இந்த மாதிரி நிறைய ட்ரேட் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மினி ஆக்ஷன்ல எந்த பிளேயர் ஹையஸ்ட் பிட்டுக்கு போவாரு அப்படின்னு ஓவராலா எல்லா எக்ஸ்பர்ட்ஸுக்குமே ஒரு ஐடியா இருக்குங்க. எல்லாருமே சொல்றது, எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றது கேமரன் கிரீன் தான். கிட்டத்தட்ட 14 இருந்து 15 கோடி மினிமம் போவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த டோர்னமெண்ட் கூட ஒரு மேட்ச்ல 55 பால்ல 118 ரன் ஸ்மாஷ் பண்ணாருங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, டாப் ஆர்டர்ல ஆடுறாரு, 4 ஓவர் நல்லாவும் போலிங் போடுவாரு. ஐபிஎல் 2024ல ஆர்சிபிக்காக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல 7 மேட்ச் ஆர்சிபி தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூஸா ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல கேமரன் கிரீனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருந்தது. நல்லா பேட்டிங் பண்ணாரு, போலிங் சூப்பரா போட்டாருங்க. நல்ல ஹார்ட் லென்த் அடிச்சு போட்டாரு அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி. சோ டெஃபினட்டா ஆர்சிபி would also want கேமரன் கிரீன். ஆர்சிபியோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மோ போபாட், அந்த மொட்டை அடிச்சுட்டு ரோபோட் மாதிரி இருப்பார்ல, அவர் தான் மோ போபாட். நல்லா பீட்டர் விடுவார் இங்கிலீஷ்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரன் கிரீன் இன்ஜுரினால தான் ஐபிஎல் 2025 ஆடல ஒரு ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டா நாங்க அவரை ரீடைன் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ். ஆர்சிபி டெஃபினட்டா கேமரன் கிரீனுக்கு ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல ட்ரை பண்ணுவாங்க.